ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இது LMCC சத்தியமங்கலம் வெர்சஸ் ஃபியூஸ் கிரிக்கெட். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. LMCC சத்தியமங்கலம் 7 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். ஓப்பனிங் பர்சனல் ஸ்ட்ரைக்ல அஜித், ஓப்பனிங் பவுலர் மதன் வந்திருக்காங்க. முதல் பந்து ரைட்டா மோதிகில இருந்து ஃபர்ஸ்ட் பால் ஃபிளாஷி ஷாட் வித் இருந்துச்சு. ஸோ கனெக்ட் பண்ண முடியல. முதல் பால் டாட்டோட பதிவு பண்ணி இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஐயோ க்ளோஸா இருந்துச்சு. சாம்பேஸ் கால் டாட் பேட்ல பட்டு காலில் போட்டு இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸா ஸ்டாப் ஆயிருக்கு. களத்தின் உள்ளே தேர்ட் பால் மூவ்மெண்ட் காட்டி அட பாக்குறாரு. ஃபுல்லர் பாலா போட்டாருங்க. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கமிட் ஆகி கவர்ஸ்ல டிரைவ் ஆடுற மாதிரி போட்டாரு. 3 more மீனிங் ஓவர்ல நல்லா ஸ்டாப் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை ஒட்டி வச்சு மீண்டும் ஒரு டாட், 4வது டாட் இன் ரோ. ஸ்டாப், குட் ஸ்டாப், கிரேட் டெலிவரி, கிரேட் ஓவர். திஸ் இஸ் பவர் பிளே ஓவர்னா நம்ப முடியுமா? நிறைய டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு. 1 more remaining. பசோரா பவர் பிளேல டாட் பால் மெய்டன் ஓவர் போட்டிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணாரு, கரெக்டான ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஒரு ஃபிளாஷி ஷாட்டுக்கான முயற்சி, அது பட்டு தான் ரன்னா மாறி இருக்கும். அங்க படல, மற்ற எந்த பாலுமே இப்ப படல. ஸோ 6 பால டாட் போட்டு முதல் ஓவர் மெய்டன் ஓவரா போட்டு போயிருக்காரு. செகண்ட் லாஸ்ட் ஓவரா பவர் பிளே போறதுக்கு நியூ பவுலர் தரணி வந்திருக்காங்க. ஓப்பனிங் மேட்ச் நிலா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. வந்த உடனே ஒரு பிக் ஷாட் த்ரூ அடிக்க பார்த்தாங்க. பவர் பிளே பவரை கட்ட பார்த்தாரு. பட் ஸ்கோர் போர்டை மூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் போர்ட்ல இப்ப டவுன் தி லெக் ஒரே கையில விட்டாரு. சிங்கிளுக்கு அப்புறமா ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. சோ முதல் ரன் இப்ப அஜித் அவர் கையில இருந்து. லாஸ்ட் டேக்ல ஸ்லோவர் லோட்டாஸ் பால் ஜஸ்ட் கிளியர் பண்ணா போதும். எலகண்டா தூக்கி விட்டாரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அந்த இடத்துல அன்ஸ்டாப்பபிளா ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. சோ பேக்வர்ட் ஸ்பைலர்ல ஒரு பவுண்டரி இந்த ஓவர்ல. இப்ப ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல லாங் ஆஃப் தலைக்கு மேல, மிட் ஆஃப் தலைக்கு மேல லாங் ஆஃப் வைக்கல. நெக்ஸ்ட் பால் மீண்டும் டவுன் தி லெக். ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஃபீல்டர் விட்டு வைடா போயிடுச்சு. மீண்டும் ஒரு பவுண்டரி, தேர்ட் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க. சோ முதல் ஓவர் மெய்டன் ஓவருக்கு சேர்த்து இந்த ஓவர்ல ரன்ஸ் கொண்டாந்துட்டு இருக்காங்க. 1 more remaining. ஒரு பிக்கப் ஷாட், 6 ஓவர் வாய்ப்பு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, மீண்டும் ஒரு பவுண்டரி, 4வது பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க. செட்டில் ஆயிட்டாங்க 2 பேட்ஸ்மேனுமே. பேட்டைக்கு ஆப்போசிட்டா நல்ல ரன் பேட்டை கொண்டாந்துருக்காங்க. நல்ல கம்பேக் பேட்டிங் டீம் இருந்து 2 ஓவர் பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 18. அடுத்த நியூ பவுலர் பிரசாந்த். லெஃப்ட் ஆர்ம் இன்டு தி அட்டாக், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நல்லா வெத்துக்கி போட்டிருக்காரு. பிட்ச் டாப் டெலிவரி லாப் பண்ணாங்க, தலையை தாண்டி போயிருக்குங்க. சோ முதல் பாலே மேக்ஸிமம் நல்ல ஃப்ளோட்டரா தூக்கி போட்டாரு. இன்னும் ஒரு அடி இழுத்து போட்டுருந்தா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. தேர்ட் ஒன் வெயிட் பண்ணார் அந்த பந்துக்கு. கேட்ச் என்ற கிரை அங்க கேட்ச் ஆகுமா? டேக்கன் கம்ஃபர்ட்டபிளி. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஆனா தூக்கி போறத விடவே இல்லைங்க. சகல் மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாரு. சோ எப்பப்பெல்லாம் தூக்கி போறாங்களோ அப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பேட்ஸ்மேன் ரொம்ப கணிச்சு ஆடணும். சோ விக்கெட் போயிருக்கு, முதல் விக்கெட் பறி போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அஜித். 1 more remaining. Brilliant, just brilliant. ஒரு அடி அடிச்சிரு அப்படின்னாங்க, இடிச்சிட்டாருங்க. இந்த பாலம் தூக்கி தான் போட்டாங்க, தில்லுக்கு தூக்கி போட்டாங்க. இந்த பேட்ஸ்மேன் ப்ராப்பரா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அஜித், மன்னார்குடி அஜித். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 32. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பவுலர் சோமேஷ் வந்திருக்காங்க. செகண்ட் பால் அஜித் ஸ்ட்ரைக்ல வெல் எக்ஸிக்யூட்டட் வைட் யார்கர். லெஃப்ட் ஆர்ம் டந்து, லெஃப்ட் ஆர்ம்னால இந்த ஆங்கிளோட விடுவாங்க, கரெக்டா விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வைட், ரீபால் பால் அப் அண்ட் ஓவர் போயிருக்கு. பேக்கப் ஆள் இருக்காங்க, லாக் ஆஃப் வந்துருவாரு கண்டிப்பா. இல்லை, சேஃபா சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. ஃபோர்த் ஒன் பிட்ச்ட் அப், ஜஸ்ட் எலிகன்ட், வில் கெட் சிங்கிள்ங்க அப்படின்னு நினைக்கும் போது டபுள் ஓடி இருக்காரு. அஜித் கேட்டு ஓடி இருக்காரு. டேஞ்சர் அவருக்கு தான். லாஸ்ட் ஓவர் ஒரு ஸ்லோவர் ஒன். பேட்ஸ்மேன் ஒரு ஜூசி ஃபுல் டாஸா மாட்டிச்சு தோம்சம் பண்ணி அமிச்சாருங்க. எல்லாம் வந்ததுலேருந்தே அவர் தான் நிறைய ரன்னை கொண்டாந்துருந்தாரு. அவருக்கு ஜூசி ஃபுல் டாஸ் டவுன் தி லெக் போட்டாங்க. மிட் விக்கெட் மேல அடிச்சிருக்காரு, முரட்டா அடிச்சிருக்காரு. அப் அண்ட் ஓவர் மீண்டும் கிளியர் பண்ணிருக்காரு. இன்ஃபீல்ட மட்டும் இல்ல, பவுண்டரியும் கிளியர் பண்ணிருக்காருங்க. ஸ்டைலா போட்டாரு. பேக் ஃபுட்ல இருந்து வெயிட் பண்ணதுக்கு அந்த லோட்டாஸ் பால், மீண்டும் ஒரு டாஸ் பால், அந்த டாஸ் பாலையும் பதிவு பண்ணிட்டாங்க. 6-4 10 ரன் லாஸ்ட் 2 பந்துல வந்துச்சு. நல்லா போட்டுருந்தார் அந்த லெஃப்டி பவுலர்.
4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 47. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஃபியூஸ் சிசி. ஸோ முதல் ஓவர் மெய்டன் ஓவரை மறந்துட்டு கரெக்டா ஆடி இருக்காங்க 4 ஓவருக்கு. அடுத்த நியூ பவுலர் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் துரத்தி ஆனாரு. கவர் பாயிண்ட்ல ஃபீல்டர் இருக்காரு, கவர் பண்ணி வந்தாரு. செகண்ட் பால் இலான் ஸ்ட்ரைக். நல்லது ஒரு அடி. வாக்கிங் ஸ்டார்ட். பந்து டவுன் த லெக் போட்டா ஃபிளிக்கு ரெடியா இருக்காரு கண்டிப்பா. இலா எசென்ட்ரிக்கா தெரியுற அந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்ஸ்மேன் தனி சின்ன ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஷாட் ஆடிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா. இலா பிளேட் ஆனா ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல்னே சொல்லுவேன். சோ குத்தி போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. 6க்கு அப்புறமா தன்னோட விக்கெட்டை விட்டு போறாரு இலா. நல்ல கம்பேக் விக்கி அவட்டந்து, நல்ல சப்போர்ட் ஃபீல்ட் இருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரபாடா ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் கிட்ட இருந்து குடிக்கிற முதல் பால் டிசெப்டிவா போட்டாரு, பெர்ஃபெக்ட்டா போட்டாரு அந்த லெஃப்ட் ஆர்ம். சார்ஜ் பண்ண பாத்திருக்காரு ரபாடா. டவுன் த கிரவுண்ட்ல சோ பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன். அஜித் ஆன் ஸ்ட்ரைக். கோஸ் ஃபார் த புல். கரெக்டா ஸ்கொயருக்கு போயிருக்கு. ஸ்கொயர்ல நல்லா ஸ்டாப்பும் பார்க்க முடியுது. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 56. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஃபியூஸ். மீண்டும் மோகன் இன்டு தி அட்டாக். முதல் ஓவர் மெய்டன் ஓவர் போட்டவரு நல்ல பேட்ல இருக்க போது. ஆத்தென்டிக் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வெர்சஸ் மெய்டன் ஓவர் போட்ட பவுலர். குத்துனா ஃபாஸ்டா பவுலர் ஓட்டிக்கு ஃபாஸ்டா இருக்குமா இல்ல துரத்திட்டு வரவும் தோணுது. யார பீட் பண்ணா பந்து ஃபாஸ்டா போயிடுச்சு. ரேஸ்ல பந்து ஜெயிச்சிருச்சு. சோ முதல் பால் அவுட் சைடு எட்ஜா இருந்தாலுமே கொடுத்த வித்து காரணமா இங்க ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. ப்ரீவியஸ் பால் வைடு, ரீபால் இந்த பால். நல்ல யார்கர் பேட்டை வச்சு டேப் பண்ண இடத்துல ஒரு யார்கரை போட்டாரு. ஐயோ செம்ம ஹைட் போச்சு. எங்க போகுதுன்னு யோசிச்சா விக்கெட் கீப்பர் ரிஷி, கேப்டன் ரிஷி கரெக்டா எடுத்திருக்காரு அந்த கேட்சை. விக்கெட்டுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக்ல. 1 more remaining. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல பேட் விட்டாரு. நல்லா நகர்ந்து போனாரு பேட்ஸ்மேன். ரெண்டா மாத்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஓவர் கண்டிப்பா. 6 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 66. ஓவருக்கு 11 ரன் ரேட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. விக்கி இந்த ஓவர் போட்டிருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். லெஃப்ட் ஹேண்ட் அந்த முக்கியமான ஓவர். ரபாடா ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் சார்ஜ் பண்ண பாக்குறாரு. இந்த இடத்துல இருந்து பேட்டோட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. லெஃப்ட் ஆர்ம் கரெக்டா ஆங்கிளோட வர்றாரு. பெருசா பேஸ் கொடுக்காம போட்டிருக்காரு. நல்ல ஃப்ளோட்டரா போட்டாரு. விக்கெட் கீப்பர் ஸ்டாப். எஸ் விக்கெட்டும் போயிருக்கு. மறைச்சிட்டாங்கன்னு தோணுது. ஸோ ரபாடாவோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கு வர முடியல. வெச்சு ஓடி இருக்கலாம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பிரகாஷ். லவ்லி டெலிவரி. கீப்பர் அப் டு வெச்சு கரெக்டா போட்டாரு. நல்ல டர்ன் வேற போட்டிருக்காரு. நல்ல கட்டுக்காவே நல்ல டாட் நியூ பேட்ஸ்மேனை வச்சு ஸ்ட்ரைக் மாத்த விடல. மூவ்மெண்ட் காட்டி ஆனாரு. ஃபாஸ்டா போட்டாங்க. எவ்வளவு தூரம் ஏறினாலுமே துரத்தி போட்டாரு. விக்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் ஃப்ளோட்டடா போட்டாங்க. டிப்பா இறங்கிச்சு. கேப்லயான்னு பார்த்தா சரியான ஸ்டாப். சருக்குனால தடுத்து கொடுத்திருக்காரு. டீப்ல பிளாட்டா த்ரோ வர வாய்ப்பு கிடையாது. ஸ்லோ ஆயிடும் கண்டிப்பா. ரொம்ப டீப்ல இருந்து வரணும் த்ரோ. ஃபீல்டர் சொல்லி எந்த ப்ரோஜனமும் கிடையாது. ஆக்சுவலா கட் பண்ணிட்டேன். அவங்க நிக்க வைக்காம ஓடிட்டாங்க. இப்போ விக்கெட்டை விட்டுருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சிக்கல பாலு. சிக்னிபிகன்ட் பால். டார்கெட் டிசைடிங் டெலிவரி. நேராபிக்கு காலில் போட்டாரு. நல்ல ரிலீஸை வச்சாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. காலில் போட்டு ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லெக் பை சிங்கிளோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் இன்னிங்ஸ்ல 71 ஸ்கோர், 72 டார்கெட். சேசிங்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. முதல் பால் வைடுக்கு அப்புறமா காட் சேஞ்ச். வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு. யோசிக்க வச்சாரு பேட்ஸ்மேனை. ஆர்க்ல விடாம போட்டிருக்காங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் மதன் ஸ்ட்ரைக்ல. பிச்டா த்ரூ கவர்ஸ் பீட் பண்ணிருக்காரு ஃபீல்டரை. பாஸ்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கணும். எடுத்து வந்திருக்காருங்க லாங்கா ஃபீல்டர். மூவ்மெண்ட் காட்டி ஆட பார்த்தாரு. கரெக்டா ஸ்லோவர் ஒன்னா மாத்தினாருங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆப்ஷன் தான் போகணும்னு போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் பால் டாட். ஸ்லோவர் ஒன் பிக் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஷார்ட் பவுண்டரி சைட் குத்தி போயிருக்கு. ஸ்லோவர் பால் அது அக்ராஸ் ஆனாரு. குறுக்க போனாரு. ஸ்வீப்பா போனாரு. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க இங்க மதன். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. பேக் ஃபுட்ல ப்ளே பண்ணி ரெடியா இருந்திருக்காரு. அந்த பந்து நாங்க அந்த ஒரு ரன். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 9. செகண்ட் லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே போறதுக்கு தியாகு நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் ஓவர்ல ரொம்ப க்ளோஸா ஆனாரு பாடிக்கு. செகண்ட் பால் நல்லா அலைஞ்சு வாட்ச் பண்ணி போட்டாரு பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட்டை. கவர்ஸ்ல ஆட பார்த்தாரு. லோ கேட்ச கரெக்டா பிடிச்சிட்டு இருக்காங்க.
ஷார்ட் கவர்ஸ்ல ஃபீல்டர் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 பர்சனா லெஃப்டி பர்சன் ரிஷி ஸ்ட்ரைக்ல. பேக் டு பேக் 2 வைடு. நியூ பேட்ஸ்மேனுக்கு சரியா போட்டாரு, சூப்பரா போட்டாரு. இருக்கிறவன் டிவைட் ஆயிருக்கு, பட் ஓட முடியல. கிளாஸ் ஆட பார்த்தாரு. லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு மேக்ஸிமம் பால் ஒரு ஆஃப் கட்டரா போடுறாங்க, ஃபுல்லரா போடுறாங்க, அவுட் ஆப்ஷன்ஸ்லயே போடுறாங்க. ஃபிளிக் சரியான ஃபிளிக். டிபில கிளியர் பண்ணாருன்னு பார்த்தா எஸ் ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட போயிடுச்சு. பவுண்டரி ரோப்ட்ட குத்தி போயிருக்கு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 18, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. மீதமுள்ள 30 பால் 54 தேவை. அடுத்த நியூ பவுலர் கோபி வந்திருக்காங்க, டாலான பவுலர். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஒர்க் பண்ணாரு. வாட் அ மேன் பிளே. நல்ல ரிஸ்ட் வர்க் எண்ட்ல. செகண்ட் பால் goes for the placement. precise timing, precise placement. short term man கிடையாது. பாயிண்ட்ல ஷார்ட் பாயிண்ட்ல ஃபீல்டர் இருந்தாரு. third ball ஓவர்ல நல்ல பிளேஸ்மென்ட். மீண்டும் கொடுத்தா சமக்கேத்த ஆடுறாரு அந்த பேட்ஸ்மேன். கிரேட் டைமிங். 2 எடுக்க வாய்ப்புலாம் போச்சுங்க. கோபி டு ரிஷி. சோ குத்தி போட்டாங்க. ஃப்ரண்ட் ஆன் விக்கெட்ல பவர் போட பார்த்தாரு பேட்ஸ்மேன், லெஃப்டி பேட்ஸ்மேன். ஸ்லோ ஆயிடுச்சு, பட் ஃபாஸ்டா த்ரோ வந்திருக்கு. சோ அதன் காரணமாவே ஒரே ரன் மட்டுமே. புல்லர் பால் வந்தாரு. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு இல்ல. ஒரு சிம்பிள் கேட்ச். சோ செகண்ட் டவுன். இங்க 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு எல்எம்சிசி. நெக்ஸ்ட் ஓவர் தியாகோ, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பால் வைடு, முதல் பால் 3. லெஃப்டி பேட்ஸ்மேன் சுத்தி தாக்குனாரு. போனாலுமே ஃபீல்டர் விட்டு வைடா போயிருக்கு. அடியா 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 அப்படின்னாங்க. 2 ரன் பவுண்டரி விடாம சேவ் பண்ணிட்டாங்க. 23-46 தேவை. செகண்ட் பால் இன்சைட் அவுட்டா போக பார்த்தாங்க, சரியா கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. பேஸ் பெருசா கொடுக்காம கரெக்டான இடத்துல போட மாட்டேங்கிறாரு பவுலர். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது த்ரோ எனக்கு இருக்கு. எக்ஸ்ட்ரா ரன் கிடைச்சிருக்கு, மோர் ரன்ஸ் கிடைச்சிருக்கு. லீக் பண்ணிருக்காங்க ரன். அப்ப நியூ பேட்ஸ்மேன் சிக்ல பிரசாந்த். ஃபுல்லர் பால் லெக் கட்டரா வெளில திருப்பி எடுத்தாரு. லெக் கட்டர் வேரியேஷன் இன்னர்ல இருந்து ஃபுட்ட மூவ் பண்ணாம பேட்டோட பார்த்தாரு. இந்த வாலும் டாட். தியாகு டு பிரசாந்த். ஸ்விட்சிட்டு பேட்ல பட்டிருக்கு, பட் இன்ஃபீல்டுக்குள்ளேயே சர்க்கிளோட எட்ஜ்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 30. அதே 2 விக்கெட் விட்டு எல்எம்சிசி கிளவரா பவுலிங் போட்டாங்க. பெருசா அடிக்கலாம் இல்ல, தூக்கி போடுவோம், இடத்துல போடுவோம், டாட்டா போட்டாங்க. பேட்டிங் டீம் அந்த பிரஷர். இப்ப 18-42 தேவை. எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த நியூ பவுலர் மேடி பிரவீன் வந்திருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இருக்கு. ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. தொட்டு விட்டாங்க, லைட்டா வச்சு விட்டாங்க. 2 ரன் கப்பல் கிடைச்சிருக்கு. முதல் பால்ல வித்து போட்டு போட்டாரு. ஃபீல்டர் இருக்க பக்கம் அது சிட்டரா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்சா கைக்கு போச்சு. சோ லோவா போனாலுமே கேட்சா பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சைலா. தேர்ட் பால் ஓவர்ல நல்லா தூக்கி போட்டாரு பேட்ஸ்மேன். உள்ள வந்த பேட்ஸ்மேன் நேருக்கு நேரா பவரை போட்டு ஏந்தினாரு. லாக் பண்ணா போதும், குத்தி போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்தோடனே இம்பாக்ட் கொடுத்திருக்காரு சைலா. ஷாட் கீழே போயிடுச்சு பந்து. மேடி டு சைலா. லான்ச்சஸ் பெரிய லான்ச்ச போட்டுருக்காரு. போயிடுச்சுங்க, டிஸ்டன்ஸ் போயிடுச்சுங்க. சோ இன்னைக்கு கவர் பாயிண்ட் அடிக்கக்கூடிய முதல் 6ன்னு சொல்லுவேன். டாலான பேட்ஸ்மேன் ஷைலா. அவர் தான் கேம் சேஞ்சரா இருப்பார்னு இப்பதான் கமெண்ட்ரியில சொன்னாங்க. சொன்ன மாதிரியே பதிவு பண்ணிருக்காரு. 2 ஆர் ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு வந்தோடனே. ஒன் மோர் ரிமைனிங். சோ பேட்ல ஆடி இருக்காரு. மிஸ்ஃபீல்ட் பண்ண கூடாது. சரியான சேவ். ஒரே கையில ஸ்டாப் பண்ணாங்க. 2 ரன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 44. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் எல்எம்சிசி. அடுத்த பவுலர் இளவரசன் இன்டு தி அட்டாக். அவருக்கான செகண்ட் ஓவர் எண்டா ஸ்பெல். முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர்னு சொல்லுவேன். ஒரு ஆஃப் கட்டர், ஆஃப் ட்ராக்கரா இருந்து குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் தடுக்க ஹைட்டான ஃபீல்டர் இருக்காங்க. ஆஹா, மரத்துல போட்டுருச்சு. அந்த ஃபீல்டர் மேலயே பட்டனது. எஸ், அந்த மரத்துல பட்ட 4 ரன். சோ முதல் பால் 4 இங்க போட்டுருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணாம அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ், அதுக்கு ரெடியா இருந்திருக்காரு. மிட் ஆஃப் ஸ்டாப் பண்ண முடியல, அங்க ஒரு பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு லெஃப்டி பேட்ஸ்மேன். லெக் சைடுக்கு ரெடியா இருந்திருக்காரு, ஆஃப் சைடுக்கு ரெடியா இருந்திருக்காரு. லோட்டாஸ் பால் அவுட் சைட் ஆஃப் இருந்தாலும் ஒரு ஃபீல்டரை பீட் பண்ணா போதும். 12-28 தேவன் ஸ்டார்ட் ஆன இந்த கேம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 20 தேவை மாதிரி இருக்கு. டாட் பால் போட்டே தீரணும். உங்க டீம் நல்ல பிக்கு 1 ரவுண்ட்ஸ் பவுண்டரி சொல்லியிருக்காங்க. நான் 6 தான் நினைச்சேன். ஹேட்ரிக் பவுண்டரிங்க அடிச்சிருக்காங்க. ஸோ கேம் மாறுது கண்டிப்பா. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டே தீரணும். உங்க கட்டாயத்தில் இருக்காங்க. ஃபியூஸ் எல்எம்சிசி அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க இந்த ஓவரில். கொடையில் போட்டுருக்காங்க. காட் சேஞ்சு 8 பால்ல 16 தேவை. சேஃபா ரெண்டாவது விக்கெட்ல ஆடிட்டாரு. பெருசா தூக்க பார்க்கல. அங்க கால்ல போட்டு போயிருக்கு. பவுண்டரி 4th பவுண்டரி இன் ரோ. பிரஷர் ரிலீவ் ஆயிருக்கு. பிரஷர் ரிலீவ் ஷாட் தேவை அப்படின்னு இருக்கும் போது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். கீழே போயிடுச்சு பந்து. முக்கியமான பந்து, ஒரு முக்கியமான பந்து. எட்ஜ் அண்ட் கான். பேட்ஸ்மேன் நகர்ந்து போயிட்டாருங்க. ஸோ மேக்ஸிமம் ரன்ஸ் வந்துருச்சு இந்த தடவை. இந்த பிரஷர் லீவிங் ஒரு பவுண்டரி மட்டும் விடாம இருந்தா இன்னும் பிரஷரை போட்டிருப்பாங்க. ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போயிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் மற்ற பேட்ஸ்மேன் கையில தான் இருக்கு. சைடு நின்று ஆடி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ லாஸ்ட் ஓவர் போறதுக்கு நியூ பவுலர் வந்திருக்காங்க. மணி வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 12 தேவை. லெஃப்ட் ஹேண்ட் பந்து. நல்ல ஸ்டாப். பிரவீன் மேரி பிரவீன் அவட்ட செகண்ட் பால். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச். மிஸ் பண்ணிருக்காங்க அஜித். 4 பால்ல 10 தேவை. ஷைலா ஸ்டேக்ல லைனுக்குள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காத்து காலஞ்சு அப்படியே உள்ளே வந்துருச்சுங்க. வந்து டாட்டா பதிவு பண்ணிருக்காரு. 2 சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு டாட்டு. 3ல 10 தேவை. 2 ஃபீல்டர் இருக்காங்க. ஒருத்தர் பீட் பண்ணா கூட இன்னொருத்தர் தடுத்துருவாரு. ஃபிளாட்டான த்ரோ லைட்டா விலகிச்சு. அதை யூஸ் பண்ணி ஓடி இருக்காங்க. 2 ரன். லாஸ்ட் ஓவர் 8 ரன் தேவை. ஒரு பெரிய ஷாட் விடாம போட்டா போதும். அதைத்தான் பண்ணிருக்காரு. சிங்கிள் தான் மாத்த விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாலுக்கு மேட்ச் போகுது. டிரா பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப மேட்ச் பால் லாஸ்ட் பால். ஒரு பாலுக்கு 7 தேவை அப்படின்னு இருக்கும்போது ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. க்ளோஸ் என்கவுண்டரா கொண்டு போய் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ முதல் ஓவர் மெய்டன் ஓவருக்கு அப்புறமா ஃபுல் பேக் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூசிசி வந்த மேட்சிங்க. வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக